இன்றைக்கு நாங்கள் பிலிப்பிய புஸ்தகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பிலிப்பிய புத்தகத்தில் முக்கியமாக நான் இந்த 4வது அதிகாரத்தில் தான் என்னுடைய செய்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கீருடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏரோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளைமத்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அவளுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் அந்த பேர் இருக்குதான். ஊழியங்களுக்கு எந்தெந்த வகையில் ஊழியங்களை தாங்கி, ஊழியங்களுக்கு கொடுத்து, ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்தி அப்படி செய்கிறார்களோ அவர்களுடைய நாமங்கள் என்ன செய்திருக்காம்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய பேர், உங்களுடைய பேரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, இருக்கிறது. எப்படி நான் ஒரு ஊழியம் செய்யலை, எப்படி என்னுடைய பேர் வரும்? அப்படி என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கொடுத்த காணிக்கைகள், நீங்கள் கொடுத்த தசம பாகங்கள் எல்லாம் ஊழியத்தை தான் கொடுக்குறீங்க. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறான். அதெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர், உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் அதில் இருக்கிறது. ஆமென். இருக்கிறது. சொல்லுங்கள், இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்கிறபடினால நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேணும். எப்படி? நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேணும். இந்த பிலிப்பியர் புத்தகத்தில் சந்தோஷத்தை பற்றி எழுதுகிறார். சந்தோஷமாக இருக்க வேணும். ஆமென். சொல்லுங்கள், சந்தோஷமாய் இருக்க வேணும். rejoice always. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ப்ரே கண்டினியூவலி, தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஆமென். அது சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணணுமா? அது ஒரு ப்ராக்டிஸாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். எப்பொழுதும் ஜெபிக்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு, அது ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் வரணும். எப்படி இதெல்லாம் வரும் அப்படி என்று பார்த்தா, என்னுடைய நாவு, சொல்லுங்க, என்னுடைய நாவு விரைவாய் எழுதுறவுடைய எழுத்தானே, ஏராளம் தாராளமாக தேவனுடைய வார்த்தைகளை நாளுக்கு நாள் எந்த நிமிடங்களும் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கலாம், அதை பேசி கொண்டிருக்கலாம், அதை அறிக்கை கொண்டு இருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். போகும்போது வரும்போது எல்லா வேளையிலும் நாங்கள் தேவனோடு இணைந்து பயணிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. படுக்கையை விரிச்சிட்டு, கட்டில தட்டிட்டு, அல்லது மெத்தையை போட்டுட்டு, அல்ல பாயை விரிச்சிட்டு ஜெபம் பண்ணுவோம் என்று அதில் இருக்கிற நேரம் திரும்பி 4 கொட்டாவி 6 கொட்டாவி வந்து அப்படியே அல்லேலூயான்னு சொல்லி கடைசியாக நித்திர கொள்வது ஜெபம் இல்லை. எப்பொழுதும் நாங்கள் தேவனோடு இருக்க வேணும். ஆமென். தேவனோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேணும். எப்பொழுதும் செபிக்கிறவர்களாக இருக்க வேணும். தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் பேசுகிறவர்களாக இருக்க வேணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மர்மலட்சி உண்டாகும், வெற்றி உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், நல்வாழ்வு உண்டாகும், தீக்காயுசு உண்டாகும். அல்லேலூயா. என்னோடு பிறந்தவர்கள் எல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு முதல் நினச்சி பார்த்தேன். இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒருத்தரை கண்டு எங்களோட ஊராக்கள் அவங்கெல்லாம் கேட்டேன். அவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் மறிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கை ஸ்டைல் அப்படி. மற்றது அவங்களுக்குள்ள கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்கிறார். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறோம். எப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அவருடைய ஜீவன் நம்முடைய ஆவியோடு இணைந்து இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு தேவாலயம்.
தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வந்தபடியினால நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். போன கிழமையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள் இருக்கிறார். ஆமென். தேவன் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அவர்கிட்ட நாங்கள் கவலையோடு இருக்கிறல்ல, அவரோடு இருந்தால் கவலை நமக்குள்ளே இல்லை. நாங்கள் அப்படி ஒரு கவலையான சிச்சுவேஷன் நமக்குள்ளே வருமாக இருந்தால் என்ன சூழ்நிலை? கவலையான சூழ்நிலை. சொல்லுங்கள், கவலையான சூழ்நிலை. அந்த கவலையான சூழ்நிலை வந்து அவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே இந்த கவலையிலிருந்து, எதனால் இந்த கவலை வந்தோ அந்த கவலையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். உம்மை தவிர எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னை விடுதலையாக்கும், எனக்கு உதவி செய்யும். அப்படி என்று நாங்கள் சொல்கிற பொழுது தேவன் அந்த கவலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவார். ஆகையினால்தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை, நீங்கள் தான் கூட பாரத்தை இறக்கி வைக்க வேணும். நாங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து அனுதாபம் பெறவோ இல்லை, நான் பாரு இப்படி இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், இந்த பாஸ்டர் வந்து இப்போ திரும்பியும் பார்க்குறாருல்ல, இந்த சிஸ்டர்மாரும் இந்த வீட்டுக்கு வராங்கல்ல, ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அப்படி என்றெல்லாம் சில நேரம் நம்முடைய இமேஜ், அந்த புவர் செல்ஃப் இமேஜ் ஒன்று சொல்லலாம். ஒரு ஏழ்மையான சுய உருவம் நமக்குள்ள வந்த உடனே நாங்கள் மற்றவங்கள்ட்ட அனுதாபங்களை பெற்றுக்கொள்ள, மற்றவங்களுடைய உதவியை நாடுவதற்கு நமக்குள்ள அந்த இமேஜ் வந்துடும். அப்போ நம்முடைய செல்ஃப் இமேஜ், நம்முடைய இமேஜை செல்ஃப் இமேஜாக மாற்றிடக்கூடாது. என்ன, ஏழ்மையான சுய உருவமாய் மாற்றாதபடிக்கு நம்முடைய சுய உருவத்தை ஒரு வெற்றியுள்ள ஆளாக இருக்கணும். இந்த உருவம் என்றால் நமக்குள்ளே வாழுகிற இன்னமேன், நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன். சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் பேர் தான் உள்ளான மனுஷன். ஆகையினால அந்த உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் ஆழ நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று சொல்லி நிருபத்தில் ஆண்டவர் அங்கு எபேசியர் பிலிப்பியர் நிருபங்கள் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணங்கள் ஏழ்மையான நினைவாய் இருக்கக்கூடாது. ஏழ்மையான எண்ணம், ஏழ்மையான சிந்தனை, ஏழ்மையான தாழ்ந்து போன எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் எனக்குள்ள வசிக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இயேசு இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைவுகள் சரியாக இருக்கணும். நம்முடைய நினைவுகள் நல்ல நினைவாக இருக்க வேணும். புவர் செல்ஃப் இமேஜாக இருக்கக்கூடாது. ஒரு ஏழ்மையான சுய உருவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்த திராணி ஆண்டவர் நமக்கு தாரார். அல்லேலூயா. பிஸ்னஸ் செய்கிறீங்களா? அந்த பிஸ்னஸ் வெற்றியாக நடக்கும், அது விருத்தி அடையும். ஆமென். அதில் நாங்கள் முன்னேற முடியும். இது இந்த இடம், இந்த பிளேஸ் சூட்டபிளாக இல்லை, இது ஒரு ஜங்ஷனில் இருந்தால் இப்படி நல்லா இருக்குமே, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி, உங்களை கிளாக்காமல் மேலாக்கி உயர்த்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையினால தான் நல்ல நினைவும் நல்ல எண்ணங்களும் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி தரும். அல்லேலூயா. ஆமென். நல்ல எதிர்காலம், வெற்றியான எதிர்காலம், நல்ல வெற்றியான முற்போக்கான சிந்தனைகள் நமக்கு இருக்க வேணும். என் அப்பா யாரு? குடியாரன், அல்லது என் அப்பாவுக்கு வேலை இல்லை, அவர் ஒன்றுமில்லாதவர், அவர் சுயநமானவர், அவரால் முடியாது, என்ன செய்கிற நாம் எப்படி அவங்களோட வயிற்றில் வந்து பிறந்துட்டோம், இனி எப்படியாவது வாழ்வோம், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்பா முடவனாக இருந்தாலும் சரியா, நொண்டியாக இருந்தாலும் சரியா, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மீண்டும் பிறந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்குனவருடைய குமாரன், தேவ குமாரன் இயேசு.
நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் என்னை தனக்குள்ள வைத்துக்கொண்டு பிதாவுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் அவர் வீற்றிருக்கிறார். ஆமென். நான் எங்க இருக்கிறேன்? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறேன். நம்ம மைண்ட் செட்டப் மாறணும். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் இப்பொழுது பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன். அந்த மீன் டைம் நான் இங்கேயும் இருக்கிறேன். இந்த நான் என்று சொல்றது என்னுடைய ஆவி, என்னுடைய உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் நாங்கள் பலப்பட வேணும். அவருடைய அன்பு அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று சொல்லி பவுலடியார் ஒரு ஜெபத்தை அந்த நிருபங்களில் எழுதி வைச்சிருக்கிறார். நான் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும். சொல்லுங்க, சகல பரிபூரணம். சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படவும். சொல்லுங்க, நிரப்பப்படவும். அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃபுல்னஸாக இருக்க வேணும், ஒரு நிறைந்த பாத்திரமாய் நாங்கள் இருக்க வேணும். ஆமென். அப்போ நாங்களுடைய வாழ்க்கை ஒரு நிறைந்த பாத்திரமாய், நிறைந்த ஒரு வாழ்வை, முழு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழக்கூடிய ஒரு பாத்திரமாய் நான் அவரில் இருக்கிறேன். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன். ஆமென். இன்றைக்கு நான் ஒரு கப் டீ குடிச்சிருக்கேன் காலையில், அவ்வளவுதான். அதே பிறகு சிஸ்டர் வந்து நீ எல்லாம் செய்து சாப்பாடு செய்து தர 12 மணி ஆகிரும். அதே பிறகு சாப்பிடுவோம். சில நேரம் சோட்டிஸ் ஏதாவது கிடைக்கும், சில நேரம் ஆராதனை முடிய ஆராதனை வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி எல்லாம் நடக்காது சாப்பிட்றது. அது எங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு ஆகாரம், என்னுடைய வயிற்றுக்கும் என்னுடைய பசிக்கும் சாப்பிட்ற ஆகாரம். ஆனால் எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன்தான் உள்ளான மனுஷன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன். இன்ன மேன், எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் தான் ஆவி மனுஷன். ஆமென். இந்த ஆவி மனுஷன்ல நான் இப்போ மறிச்சேன்னு சொன்னால் இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். என்னுடைய ஆவி மனுஷனும் நானும், அந்த ஆவி மனுஷனும் அங்கே தேவன்கிட்ட போகும். நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்துமா உண்டு, நான் இந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்துமா உண்டு, நான் சரீரத்தில் ஜீவிக்கிறேன். அப்போ பாருங்க, நான் ஆவியான மனுஷனாகிய எனக்கு ஒரு ஆத்துமாவும் இருக்கு இந்த சரீரத்துக்குள்ள. ஆமென். இந்த ஆவியான மனுஷனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த உள்ளான மனுஷனோட சேர்ந்து ஒரு ஆத்துமா இருக்கிறது. அப்போ இந்த உள்ளான மனுஷனும் இந்த ஆத்துமாவும் வல்லமையாய் பலப்படவனும். ஆவி மனுஷனுக்கு வல்லமை தேவையில்லை, அவர் தேவ ஆவியாய், தேவனுடைய ஆவியாய், தேவன் எங்களுக்குள்ள தந்த ஆவி மனுஷனாக இருக்கிறார். ஆமென். இந்த ஆவி மனுஷனுக்கு தான் என்ன வேணும்? வசனம் வேணும், வார்த்தை வேணும். இந்த ஆத்துமாவுக்கும் வசனம் தேவை. ஆமென். இந்த ஆத்துமாவுக்கும் வசனம், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம். அப்போ நான் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் ஆழ நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தாவனுடைய சகல பரிபூரணத்தால். சொல்லுங்க, சகல பரிபூரணம். வல்லமையா பலப்படுறது மாத்திரமல்ல, சகல பரிபூரணம், ஃபுல்னஸ் ஆஃப் குட்னஸ். இந்த உள்ளான மனுஷன் நிறைஞ்சிட்டான். உள்ளான மனுஷனுக்கு வார்த்தை தேவையில்லை, அவர் ஆவியா இருக்கிறார். இந்த ஆத்துமா புதிதாக்கப்பட வேணும். ஆத்துமா, சொல்ல, renew your mind. உன்னுடைய எண்ணங்களை புதிதாக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட வேணும். உங்களுடைய நினைவுகள் புதிதாக்கப்பட வேணும். உங்களுடைய சிந்தனைகள் புதிதாக்கப்பட வேணும். அப்போ உள்ளான மனுஷனில் பலப்பட்டு இந்த ஆத்துமான்ற அந்த மனுஷனுக்கும் அந்த ஆத்துமாவுக்கும் அந்த சக்தி தேவை. அதுக்கு தான் இந்த உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாக பலப்பட்டு இந்த ஆத்துமாவுக்கு தேவையான இந்த வார்த்தைகளை நாங்கள் கொடுக்க வேணும்.
உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன், அவர் வார்த்தை தான் அவருடைய ஜீவியம். அப்போ இந்த ஆத்மாவையும் இந்த வார்த்தையின் சைட்டுக்கு கொண்டு வர வேணும். ஆமென். சிலருக்கு வேதம் திறந்து பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லை, வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கேட்டா போதும், இப்போ கேட்குற மாதிரி வந்துட்டு வாசிக்கணும். ஆமென். அப்போ இந்த ஆத்மாவுக்கும் வார்த்தை தேவை. ஆமென். இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை? வார்த்தை தேவை. அவர் பிரியாணி தேவையில்லை, அவருக்கு கொத்து தேவையில்லை. கொத்து பிரியாணி எல்லாம் இந்த வயிற்றுக்கு இந்த வாய்க்கு தான். அதை நாங்கள் நல்லா கொடுத்துட்றோம். என்ன சொல்லுங்க? நான் சரீரத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆத்மா உண்டு, எனக்கு ஆவி உண்டு. எனக்கு ஆவி இருக்கு, எனக்கு ஆத்மா இருக்கு, நான் அந்த சரீரத்தில் ஜீவிக்கிறேன். அப்போ பாருங்க, நமக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு அதிகமாக இந்த நொலேஜ் இல்லாதவங்க, அப்படி இப்படி தலகளாக நடக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னத்தை கண்ட பாஸ்டர், செத்து போனால் இழுத்து கொண்டு புதைப்பாங்க. இழுத்து கொண்டு போய் புதைக்கிறதுக்கு நாயா? இழுத்து கொண்டு போய் புதைக்கிறோமா யாரையாவது? அவங்களுக்குரிய மரியாதை செய்து, அவங்களுக்கு புது உடுப்பு போட்டு, அவங்களுக்கு புது பாய் போட்டு, சில நேரம் புது பெட்டி வாங்கி, அது அழகாக தூக்கிட்டு போய் வெடி கொளுத்தி இப்படி எல்லாம் அதை அடக்கம் செய்கிறது கொண்டு போகிறாங்க. அப்போ எனக்கு, நான் ஆவியாக இருக்கிறேன், எனக்கு ஆத்மா உண்டு, நான் சரீரத்தில் ஜீவிக்கிறேன். அப்போ இந்த ஆவி மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தேவை. ஆமென். என்ன தேவை? ஆவி மனுஷனுக்கு என்ன பிரியாணி கொடுக்கலாம்? ஒன்றுமில்லை. தம் பிரியாணி கொடுக்கலாமா? கொத்து பிரியாணி கொடுக்கலாமா? பிறகு இன்னும் பிரியாணிலே நிறைய பேர் இருக்கு. இந்தியாவை போனால் தெரியும், ஒவ்வொரு வெரைட்டியாக பிரியாணி வச்சுருப்பாங்க. பிரியாணி இல்லாமல் அவங்களுக்கு ஒன்றுமே விடாது. எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு இப்படி இருக்காங்க. அந்த பெரிய உடுப்பு போட்டிருப்பாங்க. 12 மாத 10 மாத பிள்ளைத்தாச்சி மாதிரி வயிறு இருக்கும். அப்படி பாச அப்படி இருக்கீங்க, ஸ்ரீலங்காலாம் அப்படி என்ன காரணம் வேண்டாம், எல்லாம் அப்படி வளர்த்து வச்சுருக்கு. அதுக்கு இப்போ நான் அதை சொல்ல வரல. இப்படி நாம் மாறிடக்கூடாது. நாங்கள் ஸ்லிம்மாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆவியில் நல்ல பலனுள்ளவர்களாக இருக்கணும், சரீரம் பலனாக இருக்கணும், நல்ல புஷ்டியாக இருக்கணும். ஆமென். சரீரத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? எக்ஸசைஸ், நடக்கிறது, அதுக்கு நல்ல சாப்பாடு, ஒழுங்காக சரியான சாப்பாடு கொடுக்கணும். இப்படி எல்லாம் இருக்குது. ஆகையினால நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். நம்முடைய உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்த வேணும். என்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. இப்போ 3 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். 3 பேர் நிற்கிறாங்க. ஒன்று ஆவி மனுஷன், 2வது ஆத்மா, 3வது சரீரம். ஆவி மனுஷன் முதலாவது நிற்கா, 2வது ஆத்மா இருக்கு, 3வது இப்போ இருக்கிற சரீரம். இந்த ஆத்மாவுக்கு தான் சாப்பாடு தேவை, ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு தேவையில்லை. ஆவி மனுஷனுக்கு வார்த்தை தான் தேவை. இந்த ஆத்மாவுக்கும் இந்த வார்த்தை தேவை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பைபிள் திறந்து வாசிக்கக்குள்ள கொட்டாய் விடுறது, கொட்டாய் விட்டனே கண்ணால் தண்ணி வாரது, பிறகு அப்படியே தூக்கம் வர்றது. என்னென்னா இந்த ஆத்மா வீக்காக இருக்கு. இந்த ஆத்மாவுக்குள்ள வசனம் இல்லை. அப்போ இதை ஸ்டடி பண்ணி எழுப்பி எடுக்க வேணும். அதுக்குத்தான் நாங்கள் வசனத்தை தியானம் பண்ண வேணும், வேதத்தை வாசிக்க வேணும். வாசிக்க இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டு கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிரப்பப்படவும் அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆமென். இந்த உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆவி மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்டர் பண்ணுவார். ஆமென். ஆவி மனுஷன், நான் நிறைய தரம் அப்படி போயிருக்கிறேன். நிறைய இடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துருக்கிறேன். நிறைய மலைகள், நிறைய பட்டணங்கள், நிறைய சிட்டிஸ்கள், நிறைய நோயாளிகள், ஆயிரக்கணக்கில் கட்டியில் படுத்து கிடக்கிற நோயாளிகள், இப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு போயிருக்கா, பார்த்துருக்க. அந்த நோயாளிகள் இப்படி நிறைய நோயாளிகள் அப்படி படுக்கிறாங்க. பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். இவர்கள் மேலே கையை நீட்டன்னு சொல்கிறார். அப்படியே நீட்டுற, அப்படியே நீட்டி போகிற இந்த ஆவி மனுஷன் அப்படியே மூவ் பண்ணி கொண்டே இருக்கிறார்.
காரணம் என்னன்னா, உள்ளான மனுஷர்களை வல்லமையா பலப்பட்டா கிறிஸ்துவுடைய அன்பு அகலம் நாளம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத பரிபூரணமான அன்பினால நீங்க நிரப்பப்பட முடியும், நீங்க வாழ முடியும், நீங்க சிறப்பாக இருக்க முடியும். உங்களுடைய தொழில், கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி மனுஷனுக்கும் தேவனுடைய வார்த்தை தேவை, இந்த ஆத்துமா பலப்படுவதற்கும் தேவனுடைய வார்த்தை தேவை. ஆமென். ஓகேயா? முழங்கிட்டு தான். ஓகே. அப்போ இந்த சரீரத்துக்கு இந்த 2 கட்சியிலையும் நாங்கள் ஜாயின் பண்ண வேணும். சரீரத்தை இழுத்துறணும் அந்த பக்கம். எங்க இந்த ஆவியோடையும் ஆத்மாவோடையும் இந்த சரீரம் இசைந்து போக வேணும். ஆமென். அப்போ இந்த வசனம் நிறைவா உங்களுடைய மனதில், உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய சரீரத்தில் நிறைஞ்சிருக்குமாக இருந்தால் 3ம் சேர்ந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக, மனுஷனாக, குடும்பமாக நீங்க ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ஆவி மனுஷனும் என்னுடைய உள்ளான மனுஷனும் என் ஆத்மாவும் சரியா பில்டப் பண்ணுறதுக்கு தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. முதலாவது சங்கீதம் என்ன சொல்லுது? சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்று சொன்னால் அது வெறுமனே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மொழிபெயர்த்து பாப்பமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்ற கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதான் மொழிபெயர்ப்பு. பாக்கியவான் என்றதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னா எல்லாம் ஒரு பேக்கேஜ், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களோட வாழ்க்கையில தியானம் பண்ற நேரம் வந்து சேரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த வேத புஸ்தகத்தை, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு 1ஆம் கிழமையில் கொண்டு வருகிறேன். ஆமென். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலோரத்தை, நீர்க்கால்னு சொன்னால் தண்ணி கரையில் தண்ணி ஓடுகிற அந்த வாய்க்காலோரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அதுக்கு தண்ணியை பற்றி கவலையே இல்லை. ஏனென்றால் அது இருக்கிற நாட்டப்பட்டிருக்கிற இடம் தண்ணிக்கரை, நான் நாட்டப்பட்டிருக்கிற இடம் வார்த்தை. ஆமென். வார்த்தையின் கரையில் நான் இருப்பேனாக இருந்தால், வார்த்தை என்னுடைய நாவில் இருக்குமாக இருந்தால், என்னுடைய இருதயத்தில் இருக்குமாக இருந்தால், என்னுடைய எண்ணத்தில் இருக்குமாக இருந்தால் நீங்க சிறப்பாக வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் சிலர் ஜெபம் பண்ண வருவாங்க, பெரிய பரிதாபமாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பெரிய தொல்லையாக இருக்குது, பெரிய கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. ஆனால் பதில் நாவில் தான் இருக்கு. பதில் எங்கே இருக்கு? நாவில். இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசுமாம். அப்போ இருதயம் நிரம்புனா வாய் பேச ஆரம்பிக்கும். எனக்கு விரோதமாக இந்த வருகிற இந்த பெரிய பர்வதமே, இந்த மலையே, குறைவே, எனக்கு முன்னால் நீ நிற்க முடியாது, நான் உன்னை எதிர்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் விலகி வா. அப்படியா? விலகி போ, விலகி போ. இது ஒரு ஆவி மண்டலத்தில் நடைபெறுகிற ஒரு மாற்றம் நம்முடைய நாவினால் உண்டாகிறது. ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றம் உண்டாகிறதுக்கு உங்களுடைய நாவு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அந்த நாவு இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்தி மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது தேவ வார்த்தை. ஆமென். ஆவியை வேறா பிரிக்கும், ஆத்மாவை வேறா பிரிக்கும், சர்ரத்தை வேறா பிரிக்கும், சர்ரத்தில் இருக்கிற ஊனை வேறா பிரிக்கும், கணுக்களை இரத்த அணுக்களை பக்கம் பக்கமாக பிரித்து போட்டுரும். ஆமென். என்னோட சிஸ்டருக்கு அந்த பிளட்டில்
அந்த செக் பண்ணி பார்க்கணுமான்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். அவட அந்த கால் மொழி ஒரே வீங்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டி அந்த இதை எடுத்து ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கிற டியை எடுத்து செக் பண்ணணுமா. ஆனால் ரத்தத்தில் அவ்வளவு இருக்கா, ஏபிசிடி எல்லாம் டி இருக்கா, அந்த டி குரூப்பை பார்க்கணுமா. அது 7,000-7,500 அந்த செக்கிக்கு மட்டும். அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக செய்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அந்த டி குரூப்புக்கு நிறைய செலவாகுது. அதில் இருக்கிற அந்த ரத்தத்தில் இருக்கிற கணுக்களை ஊன பிரித்து பார்க்கறதுக்கு பெரிய செலவு. அந்த சயின்ஸ் அதை பிரித்து பார்க்கறது. ஆமென். இன்றைக்கு அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை. சயின்ஸை விட மேலானது இந்த வார்த்தை. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் ஊன கணுக்களை உறுப்புகளை எல்லாம் பிரித்து பார்த்துட்டு வந்துடும். அப்போ நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை தியானிக்கிற வேலையை நாங்கள் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தில் அந்த நிறைய குரூப்பாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தையோட பயணிக்கிறவங்களும் வார்த்தையோடு தியானிக்கிறவங்களும் வார்த்தையாகிய இயேசு அங்கே இருக்கிற அவரை சேர்ந்து க்ளோஸாக இருப்பாங்க எல்லாரும். ஆமென். அதுக்கு அடுத்துல இருக்கிறவங்க அடுத்த இதில் தூரமாக கொஞ்சம் இருப்பாங்க. அப்படி போய் இந்த வாசிக்காதவங்க வார்த்தை தெரியாதவங்கெல்லாம் கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்கிற குரூப்போடு இருப்பாங்க. நாங்கள் எங்கே இருக்கணுமன்றதை நாங்கள் தான் தீர்மானிக்க, அதுக்காக தான் போதிக்கிறோம். ஆமே. அதுக்காக தான் இந்த போதனை, அதுக்காக தான் இந்த வசனங்கள். அப்போ நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்து இந்த வார்த்தையை வாசிக்கணும். என்கிட்ட நான் வாசித்த பைபிள் 4-5 பைபிள்களுக்கு நிறைய இருக்குது. சில நேரம் சில பிரசங்க குறிப்புகள் எடுக்கிறதுக்கு பழைய பைபிளை புரட்டுவேன், அதில் நிறைய குறிப்பு வச்சுருக்கிறேன். வார்த்தை பேசுகிற நேரம் எல்லாம் குறித்து வச்சு அதை பதிச்சு அதை எழுதி அண்டர்லைன் பண்ணி அதை இருதயத்தில் எழுதி சொல்லுங்கள், இருதயத்தில் எழுதி இதை எப்போ எழுதுறது, எப்போ நான் பாஸ் பண்ணுறது, வாசித்தாது வந்துடும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வந்துடும். ஆகையினால இந்த அறிக்கை புத்தகத்தில் எல்லாம் இருக்குது. வாசிக்க வந்துடும். அதுக்கு பிறகு 2வது புத்தகம் வரும், நிறைய அறிக்கைகள் இருக்குது. அதையும் ஒழுங்காக வாசித்து பழகிட்டோம்டா. எல்லாம் வாக்கு தத்தங்கள். சொல்லுங்க, எல்லாம் என்னது? வாக்கு தத்தங்கள். சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள். சொன்னதை செய்கிற காரியம். தேவன் சொன்னது நடக்கும். வாக்கு தத்தங்கள் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைந்த அந்த வார்த்தைகளை இரவும் பகலும் நாங்கள் தியானிக்க வேண்டும். ஆமென். அப்போ பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ண வேணும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 4:11. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, மனரம்யம். அதாவது சந்தோஷமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 12 சொல்லுகிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ பாருங்க, தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், எங்கே போனாலும் நான் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும். திருப்தியாக இருக்கவும். அடுத்தது பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும். பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் பட்டினியாக இருக்கவும் திருப்தியாக இருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வந்தாலும் அதற்கெல்லாம் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பட்டினி வரலாமா, பசி வரலாமா, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் சொல்கிறார், என் குறைச்செல்லாம் இப்படி சொல்லுகிறேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த நாளையில் ஒருத்தருக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் கிடைச்சிட்டு வாங்கிட்டார். என்ன பார், என் ஓட்டத்தை பார், என் கலரை பார், என் வெட்டை பார்,
நான் நடிக்கிற பிரேக்கை பார், நான் கொடுக்குற சைட்டை பார் என்று ஓடி போனார். எல்லாம் முடிச்சு. அப்போ பாருங்க, அப்படி இல்லை. நம்மளோட வாழ்க்கை மற்றவங்க பார்க்கணுமன்றதுக்கு இல்லை, நம்மளோட வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிற பொக்குஷத்தை காக்கிற ஒரு வாழ்க்கை, எங்களுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வாழ்க்கை. என் ஆண்டவர் இயேசு திரும்ப வருகிற பொழுது நாம் மரித்திருந்தால் அந்த சரீரத்தை திரும்ப உயிர் பெற செய்கிற வாழ்க்கை நாங்கள் வாழணும். ஆமென். இயேசு வரக்குள்ள கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கு நாமும் எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். எங்க இருக்க போறோமா? கல்குடாவில் இருக்க போறேன்னா, கல்லடியில் இருக்க போறேன்னா, களுவங்கனியில் இருக்க போறேன்னா, காத்தாங்குடியில் இருக்க போறேன்னா, நான் கர்த்தரோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி போடட்டாம். சிலம்பம் பண்ணுறாலும் சிலம்பம் என்று சொன்னால் அந்த நாளையில் இந்த சண்டை பிடிக்கிறது சிலம்படி. சிலம்பம் பண்ணிருந்தாலும் விதியின்படி ஒழுங்கும்படி சிலம்பம் பண்ணட்டாம். அது சுற்றி அடிக்கிறண்டாலும் அது ஒரு போட்டி, ஒரு விளையாட்டு. அதை அந்த விதி ஒழுங்கின்படி விளையாடட்டாம். விதி ஒழுங்க மீறுனா ஒன்று அவன் மூக்குடையும், எல்லாத்தையும் உம்மோட எங்கட மூக்குடையும் அடிக்கிறவன் மூக்கு. ஏன்னா விதியை மீறக்கூடாது. விதியை மீறுனா எங்களோட வாழ்க்கை குழம்பிடும். ஹல்லேலூயா. எங்களோட மானுக்கு மோட்டர் சைக்கிள் பழக்கி கொடுத்தேன். அவருக்கு ஓடுற நேரம் இடக்கை பக்கத்தால் போகணும், ஓடுற நேரம் இப்போ இடக்கை பக்கத்தால் போகணும் என்று சொல்லி, பிறகு அவரை கொண்டு போகிற நேரம் திரும்பி வார நேரம் அந்த இடக்கை பக்கம் தானே போனார். திரும்பினா வடக்கை அங்கால இருக்கேன்னு இல்லை, அவர் போன இடக்கை பக்கத்தாலே திரும்ப வரணும் என்று அங்கேருந்து வார எல்லாரும் ஏசி போகிறானுடா, ஏசுறானு மூளை இல்லையா, அதான் இதான்னு சொல்லி போகிறானு. ஏனென்று நீங்கள் இடக்கை பக்கத்தால் போச்சுன்னு. ஓ வரக்கில் இப்படி வந்தா போன அந்த சைட்லேயே வந்தேன்னு சொல்கிறாரு. சின்னால் போன சைட்டில் திரும்புறல்ல, எங்கே போனான்னு அந்த இடக்கை என்னோட தான் இருக்குது. ஆமென். லெஃப்ட் ரைட் திரும்பினா இது எனக்கு இடம், இங்கால திரும்பினா இதுதான் எனக்கு இடம், இங்கால திரும்பினா இதுதான் எனக்கு இடம், இங்கால திரும்பினா இதுதான் இடப்பக்கம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கத்தால் போய் வலது பக்கத்தால் முந்தி போக வேணும். இதுதான் வீதி ஒழுங்கு. இடது பக்கம் போய் இடது பக்கத்தாலே முந்த போனவன்டா நாங்கள் பள்ளத்துக்குள்ள மடுவில் மரத்தில் மோதிடுவோம். ஆகையினால எல்லாத்துக்கும் வீதி ஒழுங்கு ஒன்று இருக்கே. தேவனுடைய வார்த்தை அதை விட சிறப்பான ஒழுங்கை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, பலன் உண்டு. சொல்லுங்க, பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப என்ன பலப்படுத்துகிறது? கிறிஸ்து தான். ஆமென். என்னை பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை தான். அப்ப என்ன பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆகிலும் நீங்கள் உபத்திரவத்தில் என்னோட கூட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. பிலிப்பியர் சொல்றார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, போக்குவரத்து பணம் இல்லாமல் இருந்தது, இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறது கப்பலுக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லாமல் இருந்தது, எனக்கு போக முடியாமல் இருந்தது, உபத்திரவமாக இருந்தேன், உபத்திரவப்பட்டேன். அந்த உபத்திரவப்பட்டது நல்லதாக இருந்தது, நலமாக இருந்தது. இந்த உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சில நேரம் சின்ன சின்ன ஒரு, அதாவது ஒரு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ளால போக வேண்டி வந்தால் அது நல்லது. சொல்லுங்க, அது நல்லது. எதுக்கு நல்லது? என்னை பலப்படுத்துகிற அந்த பிரச்சனையால் போகல எனக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ரென்த். நல்ல பலனாகி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவால இந்த உபத்திரவப்பட்டது நல்லது. இப்படியெல்லாம் நடக்கலாமா? நான் எப்படி இருக்கேன், நான் எவ்வளோ காணிக்க கொடுத்துருக்கேன், இவ்வளோ உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவர் என்ன சோதிக்காரு.
அவர் தீமையால் சோதிக்கிறவரே இல்லை. என்னதால சோதிக்கிறதில்ல? தீமையால் சோதிக்கிறவரே இல்லை. அப்போ பாருங்க, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நாம் மக்கெதனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில், சொல்லுங்க, கொடுக்கல் வாங்க, கொடுக்கிறது வாங்கிறது, ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அவருடைய மிஷன், அவருடைய விஷன் என்னன்னு சொன்னால், உலகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேணும், கப்பல் யாத்திரை பண்ண வேணும். போகிற கப்பல் சில நேரம் புயலில் காற்றுல அடிபட்டு உடைப்பட்டு அந்த பலகை துண்டை பிடிச்சி கரை ஒதுங்கி எல்லாம் வந்திருக்கிறாரு. அங்கே வர நேரம் அவர் அந்த வந்து கரையில் ஒதுங்கி வந்திருக்கிற நேரம் அவர் நெருப்பு குளிர்னால நெருப்பு போட்டு அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறதுக்காக குளிரான நேரம் அந்த விறகு அந்த பவுலடியில் அள்ளி அந்த நெருப்பில் போகிற நேரம் ஒரு பாம்பு அவரோட கையை கடிச்சு பிடிச்சிட்டு தொங்கிச்சான். என்னது? என்ன கடிச்சது? பாம்பு. அவர் என்ன செய்யணும், உதறிட்டாராம். அதை என்னது பார்த்துருந்தாக்கெல்லாம் சொல்கிறான், இவன் இந்த கடலில் தப்பியும் வந்து இவன் பாவம் இவனை விடல, இவன் ஒரு கொடிதான ஒரு மனுஷன் என்று சொல்லி இவன் எப்போ சாகுவான் என்று பார்த்துட்டு இருந்தா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி எல்லாம் ஆகிட்டு அவர் சாகவே இல்லை, அவர் நோமலாக இருக்கார். பிறகு யோசிச்சாங்க, இவர் விசேஷமான ஒரு ஆள். என்னமால்? விசேஷமானவர். பிறகு அந்த இடத்துல நோயாளிகள் எல்லாம் குணமாக்குறார். முடவனை, படுக்கையில் இருந்தவன் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. வருஷக்கணக்காக படுக்கையில் இருந்தவன் எல்லாரையும் குணமாக்குறார். உங்களுக்குள்ள அந்த வல்லமை இன்றைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமே. என்ன பேசாமல் இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ பாருங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு முடியும். ஒரு சாமத்தில் ஒரு நோயாளிக்கு ஜெபிக்க எனக்கு முடியும். ஏன்னு சொன்னால், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, அந்த அபிஷேகத்தினால, அந்த வல்லமையினால, அந்த வார்த்தையினால நான் கைகளை வைக்கிறேன்னு சுகமாகுவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமடைவார்கள், அப்பொழுது சுகமடைவார்கள். அப்போ பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அதிசயமான வார்த்தைகள். இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு துல்லியமாக எல்லாவற்றையும் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறது. நேற்று நான் ஒரு கமெண்ட்ரி பார்த்தேன். இந்த நடக்கிற யுத்தம், ஈரான் ஈராக்குக்கு அந்த இஸ்ரவேலுடைய அந்த நடக்கிற யுத்தம் 2300 வருஷத்துக்கு முதல் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தார். அந்த எல்லாம் அடுத்து வாசிக்கிறாங்க. பெர்ஷியா, அந்த நாட்டில் பேர் பெர்ஷியா. அந்த பெர்ஷியா தான் இப்போ இருக்கிற ஈரான் என்று சொல்லி அதில் இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் இயேசு வருவார். அல்லேலூயா. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆமென், ஆமென். மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராகிய இயேசு திருச்சபை எடுத்து கொண்டு போக வர இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி அவர் வாரது? ஃப்ளைட்டில் எங்கே வந்து இறங்க போகிறாரு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி என்றால் நாங்கள் அப்படி நினைச்சாலே நாங்கள் அவருடைய வருகையில் போனோம். அவர் மத்திய ஆகாயத்தில் வருகிற பொழுது நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் அவரோட போய் ஒட்டிடுவோம். ஆமென். எல்லாரும் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் அவரோடு சேருவார்கள், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. ஆமென். அவர் எடுத்துக்கொண்டு அப்படி போனதுக்கு பிறகுதான் உலகம் மகா பெரிய அழிவை சந்திக்க போகிறது. அந்த உலக அழிவில் கர்த்தருடைய பிள்ளைகள் அகப்படக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆனாலும் கொஞ்சம் பேர் விடுபட்டு தான் போகிறாங்க சபையில். கத்தாவே கத்தாவே, நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி தசமாக கொடுத்தேன், இப்படியெல்லாம் வந்தேன், என்னை கைவிட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. அப்போ என்ன பிரச்சனை? இயேசுக்கும் அப்படி சொல்கிற ஆக்களுக்கும் என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? கர்த்தருடைய வார்த்தை என்ற வசனம், அந்த வசனத்தின் அறிவு அவர்களுக்குள்ள இல்லை.
வெறுமையா இருக்கு, வெற்றி பாத்திரமா இருக்கிறது. பிறகுதான் அவங்க அந்த முத்திரையை அடிக்காம ஓடி ஒளிப்பாங்களாம். காடுகளில், மலைகளில், சுரங்கங்களில் ஒளிச்சு இருந்து அந்த அந்திகிறிஸ்துவ முத்திரை எடுக்காம ஒரு கூட்ட ஜனம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்களாம். திரும்பவும் அவர் பகிரங்கமாக வார நேரம் அவர்களெல்லாம் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வார்த்தை தான் மிகவும் முக்கியமானது. ஆமென். வார்த்தை தான் மிகவும் முக்கியமான. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒருக்கா வந்துட்டு போங்களேன் எங்கட வீட்டை, நீங்கள் கால் வச்சா எல்லாம் சரியாயிரும். உங்களோட கால் எங்கே போனேன்? உங்களோட காலும் கூட இருக்கு. வார்த்தையை சுமந்து செல்வருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், மலைகளின் மேல் எவ்வளவு அழகான, உங்களோட பாதங்கள் எல்லாம் அழகானது. ஆமென். ஆச்சரியமானது. ஏனென்றா இந்த வசனம் நீங்க இரவும் பகலும் தியானிக்க இந்த வசனம் பேச பேச உங்களோட பாதங்கள் எல்லாம் மலைகளில் கூட அழகா தெரியுமாம். 2 பேர் ராமே சொல்றாங்க, எல்லாருக்கும் பாதம் இருக்கு. ஆமென். அப்ப இந்த பாதங்கள் எல்லாம் அழகானவைகள். அல்லேலூயா. அப்போ சொல்றார், மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறேன். நான் தெசலோனியாக்கள் இருந்தபோது என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையாய் தேவனுக்கு பிரியமான வாசனையாகவும் உகந்த பலியாகவும் எப்பாப்புறத்தின் கையில் வரப்பட்டி கொண்டேன். நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் எப்படி செய்துட்டீங்க பாருங்க. நான் குறைவாக இருந்தேன், பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், கடல் கடந்து போகிறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தேன். இப்படி இருந்தபடினால பிலிப்பிய சபைக்கு சொல்றாரு, எந்தவன், அவங்க அந்த காணிக்கையை பெற்ற உடனே சொல்றார், எந்தவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். எழுந்து நிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீ அற்புதமான தேவன், அதிசயமான காரியங்களை இன்றைக்கும் ஆண்டவரே நீருடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறேன். மகா கொடிதான காலம் வரும் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று அந்த பவுலடிகளார் சொல்லுகிறார். அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக, மகா கொடிதான காலத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொடுக்கல் வாங்கல் காரியங்களை எல்லாம் உம்முடைய கணக்கில் நீர் வைத்திருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பூமியிலிருந்து நாங்கள் போகிற பொழுது நாங்கள் ஒன்றும் கொன்று போவதில்லை. என்னுடைய பொருளோ, என்னுடைய கிரியைகளோ, என்னுடைய வாகனங்களோ, என்னுடைய மரமோ செடியோ எதுவும் வராது. என்னை நீ எடுத்துக்கொண்டு போக வர இருக்கிறேன். நான் உம்முடைய கரத்தில் என் ஆவியை, என் ஆத்துமாவை, என்னுடைய சர்வத்தை குற்றமற்றதாக ஜீவ பலியாக இந்த நாளில் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. வார்த்தையும் பிரவேசம் பேதைகளை உணர்வுள்ளதாக மாற்றும் என்று சொல்லியிருக்கிறீர். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவின் வாசனையை இவர்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை புத்தகம் ஆண்டவரே, இந்த வேத புஸ்தகம் வெறுமனே ஒரு புஸ்தகம் அல்ல. நம்முடைய எதிர்காலத்தை, என்ற பிறப்பை, என்னுடைய இறப்பை, என்னுடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகையில் நான் எடுபடுவதை எல்லாம் எழுதி வைத்து எனக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரங்கள் எல்லாம் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க. திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் இரத்தத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். மூடி பத்திரப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களுக்கு ஜீவனை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல் செழித்து வளரட்டும். ஞான உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. அவர்கள் படிப்பில் முன்னேறட்டும், ஆசீர்வதிங்க.
பட்டதாரிகள் எழும்பட்டும், படித்த மேதைகள் எழும்பட்டும், பட்டம் பெற்றவர்கள் எழும்பி வரட்டும் சுவாமி. ஜவன ஜனமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இந்த குடும்பங்கள் மாறட்டும் என்று சொல்லி செபித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 2 கரங்களையும் உயர்த்துவோமா? எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாமொருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தொழுந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.